குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 12th சாப்டர் நோயற்ற வாழ்வு தொடர்ச்சி. இறைவன் அன்னை உடலை அடிக்கடி தொடுவதுண்டு. அந்த ஆத்மீக அனுபவம் முற்றி பூரணமாகி அன்னையின் உடல் ஒரு சமயம் முழுவதுமாக ஒரு கணம் இறைவனாகவே மாறியது. அதன்பின் அடிக்கடி அந்நிலை ஏற்பட்டு ஒரு கணமாக இருந்தது நீடிக்க ஆரம்பித்தது. ஒரு சமயம் 15 நிமிஷம் அன்னையின் முழு உடலும் பூரணமாக இறைவனாக மாறி நிலைத்திருந்தது என்கிறார். இறைவனாக மாறும் தனிப்பெரும் சிறப்பை உடையது மனித உடல் என்பது அன்னையின் சித்தாந்தம். அந்த நிலையை அன்னையின் உடல் பெற்றதால் அவருடைய உடலை தீண்டிய எந்த உணர்வும் தம் தன்மையை நீடித்து பெற்றிருக்க முடியாது என்கிறார். மனிதனுடைய குறை அன்னையின் சூழலை அடைந்து அவருடலை தீண்டினால் குறை என்ற உணர்வே பிரபஞ்சத்தில் தன் வலுவை இழந்துவிடும். பொறாமைக்காரன் அன்னை தரிசனம் செய்தால் அவனது பொறாமை வலுவை இழக்கும். உலகில் பொறாமைக்கே வலு ஓரிரை குறையும். தம் முன்னால் நிற்பவர்களுடைய உடலுடன் அன்னை இரண்ட கலந்து தம்மையே மற்றவர்களாக உணர்வதுண்டு என்றார். குள்ளமான மனிதன் அவரை தரிசித்தால் தாமே குள்ளமாக இருப்பதைப் போல் அன்னைக்கு தோன்றும். உடலின் பெருமையை இடையராது பேசியவர் அன்னை. தெய்வங்களுக்கு அதன் பெருமையை வலியுறுத்தி கூறினார் அன்னை. அன்னையை வணங்க ஆரம்பித்த பின் நோய் குறைவது வழக்கம். ஓரிரு ஆண்டுகளுக்கு பின் மெடிக்கல் பில், டாக்டர் செலவு இப்பொழுது இல்லை என பலரும் சொல்வதுண்டு.